அம்மா வந்தோடனே திட்டுவாங்கவா, நம்ம போய் கிளீன் பண்ணிடலாம். எதுக்கு பக்கத்து ஆண்டி வீட்டுல குப்பைய வைக்கிறேன்? இது நம்ம வீடா? இது பக்கத்து ஆண்டியோட வீடு தானே. நம்ம வீடு கிளீனா இருந்தா போதும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆஃபியா, நீ என்ன ஆஃபியா பேசுற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, யார் அல்லாஹ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஜட்ஜ்மெண்ட் டேயும் நம்புறாங்களோ அவங்க யாரும் பக்கத்து வீட்டுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஓ, அப்படியா? இது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. வா, உங்களுக்கு நான் சொல்றேன். பக்கத்து வீட்டுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அவங்க அவங்க பசியில இருக்கும்போது நம்ம விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பாதான் இருக்கணும். பேச்சு நம்ம பேசக்கூடாது. பேசினா நல்லது பேசணும், இல்லாட்டி மௌனமா இருக்கணும். அவங்களுக்கு உடம்பு செய்யாதப்ப நம்ம போய் பார்க்கணும். சண்டையே போடக்கூடாது. அவங்கள்ட்ட நம்ம இப்படி இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் டே அப்ப நம்மள பத்தி அண்டை வீட்டாட்ட தான் கேட்பாங்க. சொன்னா சொல்லி கொடுத்த மாதிரியே இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.